வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கற்றாழையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கற்றாழையை நம்ம பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப எளிமைதாங்க. அதை நீங்கள் சரியாக சுத்தப்படுத்துவது மிக முக்கியம். அதனுடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய சோற்று பகுதி, அந்த ஜெல்லு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த கற்றாழை சுத்தம் செய்யக்கூடிய முறையில் பார்த்தீங்கன்னா, கற்றாழை மடலை அறுத்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 நிமிடங்கள் செங்குத்தாக நிறுத்தி வைக்கணும். மஞ்சள் நிற பால் அதில் வடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய முட்டைகளை நீக்கிட்டு தோலை சீவணும். உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லி பகுதிகளை 7 முறை தண்ணீரில் நல்லா கழுவணுங்க. அப்போ அதோடைய கசப்பு தன்மை போகும், பிசுபிசுப்பு தன்மை போகும். கற்றாழை ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 மில்லி எடுத்துக்கலாம். சுமார் 2 மேஜை கரண்டி சாறு அதுவே போதுமானது. கற்றாழை சோறு சின்ன சின்ன துண்டுகளாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு சிறிய எலுமிச்சை அளவு துண்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஜூஸாக, மோர் கலவையாக, வெறும் வயிற்றில் கூட பார்த்தீங்கன்னா அதிகாலையில் சாப்பிட்றது எல்லாமே கற்றாழை சாறு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கற்றாழை சோறும் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது கற்றாழை சாறுங்க. இப்போ நீங்கள் கற்றாழை சாறு குடிக்கிறது மலச்சிக்கலை நீக்குவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இது குடல்களில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி செரிமான மண்டலத்தை சீராக வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் நீர் சத்தும் நார் சத்தும் பற்றாக்குறையாக இருக்கிறதால தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வெளி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம், வயிற்றுப்போக்கு எல்லாமே ஏற்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்குது. இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேருந்து வெளியேற்றிவிடும். இதனால் நச்சுக்கள், அந்த கழிவுகள் அது எதுவுமே நம்மளுடைய குடல்களில் தேங்காது. அது வெளியேற்றப்பட்டு செரிமான மண்டலத்தையே ஒட்டுமொத்தமாக சீராக இயங்க வைக்கிறதுக்கு, செரிமானத்தை மேம்படுத்துகிறதுக்கு எல்லாமே கற்றாழை சாறை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரும பாதுகாப்பு பெறுவதற்கு கற்றாழை சாறை நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஏதாவது தீ காயங்கள், வெட்டு காயங்கள் மற்றும் சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்துச்சுன்னா கற்றாழை ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். கற்றாழை ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சருமத்திற்கு ஈரப்பதத்தை அளித்து சுருக்கங்களை வராமல் தடுக்கும். ஏன்னா உங்களுடைய சருமத்தில் ஈரப்பதம் இல்லாத போது வறண்டு காணப்படக்கூடிய சருமங்கள் சுருக்கங்களாக தென்படும். இதனால் யங் ஏஜ்லேயே சரும சுருக்கங்கள் ஏற்படும் போது உங்களுடைய வயசு ரொம்ப அதிகமான மாதிரி காட்டும். ஸோ இப்போ நீங்கள் இந்த கற்றாழை சாரெல்லாம் உங்களுடைய சருமத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அழைக்கப்படும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறவடைந்த சருமம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. இப்போ வயதானவர்கள் கூட இது மாதிரி பண்ணும்போது உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதே போல் உங்களுக்கு இந்த தீக்காயம், வெட்டு காயங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்குமே நீங்கள் ஒரு சிறந்த மருந்தாக இந்த கற்றாழை சாறு, கற்றாழையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ எப்படி இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை கற்றாழை சாறு உங்களுக்கு கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு கற்றாழை சாறை எடுத்துக்கலாம். கற்றாழை சாறில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் அதிக அளவில் இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. இதனால் அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். உடலில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு ரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் கரெக்டான லெவலில் பாதுகாத்துக் கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாகவே அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே, அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது மூலமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின்கள்லாம் அதிகமாக இந்த கற்றாழை சாறிலிருந்து நமக்கு கிடைக்கிறதால நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்படுத்தப்படும். எந்த நோயுமே நமக்கு வராது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுல பங்கு கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழை சாறு நீங்கள் எடுத்துக்கலாம். தலைமுடியில் ஏற்படக்கூடிய பொடுகு அதை கட்டுப்படுத்துறதுக்கும், பேன் தொல்லை, முடி உதிர்வதை தடுக்கிறதுக்குமே கற்றாழை ஹெல்ப் பண்ணும். கற்றாழை ஜெல் இருக்குங்க இல்லையா, அது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே சென்று முடிக்கு போஷாக்கு, அதாவது ஊட்டச்சத்து அளிக்கும். ஏன்னா தலைமுடி வேர்க்கால்கள் வரைக்கும் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இல்லாததால தான் அது ஸ்ட்ராங்காக இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது, நம்மளுடைய தலைமுடி பொலிவு இழந்து காணப்படுவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளரணும் அப்படின்னா கற்றாழை ஜெல்லை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா எந்த தலைமுடி தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக உங்களுடைய தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் நீங்கள் கற்றாழையை பயன்படுத்தலாம். சில ஆய்வுகளின்படி, அதாவது சம் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கற்றாழை சாறு தொடர்ந்து உட்கொள்வது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்க உதவும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இன்சுலின் உணர்திறன் உங்களுக்கு அதிகரிக்கப்படும். அதாவது போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் உங்களுக்கு சுரக்கப்படும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில்
விரைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, இனிமேலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே தொடர்ந்து கற்றாழையை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். வருங்காலத்தில் அந்த சுகர் ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி முறைகளில் கற்றாழையை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.